நந்தினி டீ, நந்தினி பால் ஆனால் இங்கேன்ட்டா வந்து ரோட்ல எங்கன்னா இந்த பெட்ரோல் பங்க் பெரிய பெட்ரோல் பங்க்னா இருந்துச்சுன்னா அங்கே ரோட்ல எங்கன்னா தங்கிட்டு ஸ்லோ ஸ்லோ ஹலோ சார், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் பேசுகிறேன். சரி, இப்போ ஊட்டி ரைடோட டே 2 இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து செப்பனில் தான் இருக்கும். இங்கேருந்து ஊட்டிக்கு ஒரு எவ்வளோ கிலோமீட்டர்ஸில் போகணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3லேருந்து ஒரு 4 o'clock, ஆஃப்டர்நூன் 3லேருந்து ஒரு 4 o'clock போயிடலாம் நம்ம. ஆக்சுவலாக இதில் டே 1 பார்த்தீங்கன்னா ஊட்டி டே 1 வந்து செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சு காமெடி இல்லை. ஏன்னா புதுசாக நம்ம சேனலுங்க பார்த்தீங்கன்னா வந்து அதை போய் செக் அவுட் பண்ணி பார்க்கணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன்னு. ஸோ வேறு லெவல் இருந்துச்சு நிஜமாக சொல்லணும்னா. இது பார்த்து அது பாருங்கள், இல்லை அது பார்த்து வந்து இது பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. அதுக்கு நம்ம சொல்லுங்க, நான் புதுசாக தான் மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வாங்க வேண்டிய மோட்டல் இங்கே இருந்துக்கலாம். ஓகே ஸ்காட், டைம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 8:20 ஆயிடுச்சு. சரி, இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்பட்னால தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் இங்கேருந்து ஊட்டிக்கு இன்னும் ஒரு 6 hour 7 hour ஆகிடும். 7 hour கிட்ட ஆகிடும் இங்கேருந்து போகிறதுக்கு நம்ம. ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து இதெல்லாம் யோசிச்சதில்லை இருக்கும். ஸோ நம்ம வந்து நந்தினி பால் குடிச்சுக்கிறோம், நந்தினி தயிர் குடிச்சுக்கிறோம், அப்புறம் நந்தினி கீலாம் சாப்பிட்டுக்கிறோம். அதெல்லாம் வந்து எங்கேருந்து வந்து ஃபேக்ட்ரிலாம் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தான் நம்ம சென்பட்னால தான் இருக்குது. அவனை சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். நிறுத்துற அவனை வைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்களா பாருங்க. சார் சென்ட்ரல் ஃபேக்ட்ரி இங்கே தான் இருக்குது. நந்தினி டீ, நந்தினி பால் ஆனால் இங்கேன்ட்டா வருது நினைக்கிறேன். ஸோ மைசூர் ஹைவே கீழே இருக்குது. நந்தினி பால் மட்டும் இல்லை ஸ்டால், ஆனால் நந்தினி ஐஸ்கிரீம்லாம் இருக்குது. நந்தினி ஐஸ்கிரீமு, நந்தினி கேலக்ஸின்னு வந்துக்குது. எதுதான் இருக்குது, எல்லாம் இங்கேருந்து தான் தயாரிக்கிறாங்களா? நந்தினி பர்ஃபி கூட இங்கேருந்து தான் தயாரிக்கிறாங்க. ஓகே ஸ்கால், ஃபைனலாக நாஸ்டா சாப்பிட வந்தாச்சு. அடேங்கப்பா, எப்படி இருப்பாரு தண்ணியெலாம் பயங்கரமாக இருக்குது. தண்ணிட்ட நாஸ்டா கடை செம்மையாக இருக்குல்ல. ஓகே ஸ்காட், ஃபைனலாக பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டாச்சு. நம்ம என்ன சாப்பிட்டோன்னா பார்த்தீங்கன்னா தோசை. ஸ்காட், ஆக்சுவலாக நம்ம இப்போ ஊட்டிக்கு போகிறோம் இல்லைங்களா, அங்கே போயிட்டு ரூம் எடுக்கலாமா வானாமான்னு யோசிச்சுங்க ஸ்கூலாங்க. நான் ரூம் எடுத்து யார் காசு வேஸ்ட் பண்ணணும்னு யோசிச்சுக்கிறேன்னு. கதை இப்படி போகுதா? பார்க்கறதுக்கு வந்து எடுத்துமா இருக்கும். என்னன்னா இவன் கன்ஜூஸு, ரூமுக்கும் நான் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் நான் காசு, அப்படி தான் இருக்கும் வெளியேன்னு பார்க்கறதுக்கு. பட் அதோட கஷ்டம் எனக்கு நான் தான் தெரியும். அவன் என்ன தான் பிளான் பண்ணுறேன்னு, ரோட்ல எங்கன்னா இந்த பெட்ரோல் பங்க் பெரிய பெட்ரோல் பங்க்னா இருந்துச்சுன்னா அங்கே ரோட்ல எங்கன்னா தங்கிட்டு அப்படின்னு கதையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபாகில் இருக்குங்களா அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் 2 மைண்ட் செட்டில் இருக்கிற. ஒரு டைம் வந்து என்னென்னா எனக்கு வந்து கேமரா போயும். ஆனால் கேமரா வந்து அது 60,000 கிட்ட வந்து ஸ்கோல் வருது. கேமரா அப்புறம் ஆக்சசரிஸ் இதெல்லாம் சேர்த்தா ஜாஸ்திக்கிட்ட வருது. 70 65 மேலே 65 கிட்ட வருது, 65 70 கிட்ட வருது. அதாவது வண்டி இருக்குது இல்லையா. சரி, அண்ணா வந்து நம்ம தூங்கிங்க நைட்டில் ஒரு பெட்ரோல் பங்கில் இப்போ நம்ம தூங்கிங்கிறோம். நம்ம யாராவது வந்து இப்போது சாவியோ இல்லை கேமரா பேக்கோட தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு அப்படியே தெரிய போச்சு சொல்லி நம்ம டீப் ஸ்லீப்பில் இருந்தால். என்னடா ஒன்றும் சொல்லாமல் போத்துற? இது உங்களுடைய 100வது திருட்டு. சரி, பேசாமல் ரூம்னா எடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுங்கிறேன்னு. எனக்கு நான் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பெட்ரோல் பங்கில் தங்கினா எனக்கு அந்த காசு கொஞ்சம் சேவ் ஆகும். ஆனால் நெக்ஸ்ட்டு ரைடுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். நான் காசு கூட அவ்வளோ ஒன்றும் பட்ஜெட் இருக்கிற காசு எல்லாமே நான் வந்து இது போட்ட ரைடுக்கு, சர்வீஸ்க்கு, பெட்ரோலுக்கு இதுக்காட்டுக்கு தான் போயிட்டுறான். சரி, இதில் வந்து என்னத்துக்கு ரூம் எடுத்து காசு நான் செலவு பண்ணோம் அப்படின்னு யோசிச்சுக்கிறேன்னு. பட் வெளியேன்னு பார்க்கறதுக்கு கஞ்சத்தனமாக தான் இருக்கும். பட் ஆனால் அதை ஆக்சுவலாக கஞ்சத்தனமாக இல்லை சொல்லக்கூடாது, கஞ்சூஸாக இல்லை. நான் எனக்கு வந்து காசு இந்த சேவ் பண்ணணும் எனக்கு.
நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ಎಲ್ಲಿ ಯಾರು ಒಬ್ರು ಕೂತ್ಕೊಳ್ಳಿ. ಯಾರು ಒಬ್ರು? ಹಾಂ, ಯಾರು ಬರ್ತೀರಿ? ನೀನು ಬರ್ತೀರಾ? ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ಐಡಿನಾ? ಯೂಟ್ಯೂಬ್ ಬ್ರೋ. ಯಾರು ಒಬ್ರು ಪರವಾಗಿಲ್ವಾ? ಅಂದರೆ 3 ಜನ ಆಗಲ್ಲ ಕೂತ್ಕೊಳ್ಳೋಕೆ. ಈಗ ನಾ ಬ್ಯಾಗ್ ಬೇರೆ ಇದೆ, ಕ್ಯಾಮ್ರಾಸ್ ಎಲ್ಲ 3 ಜನ ಆಗಲ್ಲ. ಓಕೆ, ಸಾರಿನಾ? ಬಾಯ್ 3 ಜನ ಆಗಲ್ಲ ಬ್ರೋ, ಯಾಕಂದರೆ ಬ್ಯಾಗಲ್ಲಿ ಕ್ಯಾಮ್ರಾಸ್ ಎಲ್ಲ ಇದೆ ಅಲ್ವಾ, ಅದು ಬೇರೆ ಆಗಲ್ಲ. எடுபட்ட வேலை போகும்போது எங்க போறேன் கேக்குறீங்க? விளங்க மாடா. போடா போய் வேலை வெட்டிந்தா பாருங்கடா. ಊಟಿ. ಹಾಂ ಒಬ್ರೇ. ಅವಿನಾಶ್ ಅವೈ ನೋಡ್ತೀರಾ ಯೂಟ್ಯೂಬಲ್ಲ? ಬರ್ತೀರಾ ನೋಡಿ ನೀವು ಅದಲ್ಲಿ, ನೀವು ಫ್ರೆಂಡ್ಸಿಗೂ ಎಲ್ಲ ಫ್ಯಾಮ್ಲಿಗೆಲ್ಲ ತೋರಿಸಿ. ಹಾಂ, ಬರ್ತೀರಾ? ಹೋಗಿಲ್ವಾ? ಹೋಗಿದ್ದೀರಾ? ಯಾವಾಗ? ಫ್ರೆಂಡ್ ಜೊತೆನಾ ಇಲ್ಲ ಫ್ಯಾಮ್ಲಿ ಜೊತೆನಾ? ಹಾಂ, ದಸರಾ ರಜಾದಲ್ಲಿಯಾ? ಹೆಂಗಿದೆ ಊಟಿ ಎಲ್ಲ? ಹೆಂಗಿದೆ? ಚೆನ್ನಾಗಿದೆ ಊಟಿ? ನಿಮ್ಗೆಲ್ಲ ಪಕ್ಕ ಇಲ್ಲ ಇಲ್ಲಿಂದ? ನಿಮ್ಗೆಲ್ಲ ಪಕ್ಕ ಇಲ್ಲ ಇಲ್ಲಿಂದ? ಫ್ಯಾಮ್ಲಿ ಜೊತೆ ಹೋಗ್ದಾ ಇಲ್ಲ ಫ್ಯಾಮ್ಲಿ ಜೊತೆನಾ? ಓಕೆ ಇವರೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ಸ್ನಾ? ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணல. ಇವರೆಲ್ಲ ಫೋನ್ ಐತಾ? ಯೂಟ್ಯೂಬ್ ನೋಡ್ತೀರಾ ಎಲ್ಲರೂ ಯೂಟ್ಯೂಬ್ ನೋಡ್ತೀರಾ? ಬರ್ತೀರಾ ಯೂಟ್ಯೂಬಲ್ಲಿ? ಅವಿನಾಶ್ ಅವೈ ಅಂತ ಚಾನಲ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿಬಿಡಿ. ಅವಿನಾಶ್ ಅವೈ ಅಂತ. ಅವಿನಾಶ್ ಇಲ್ಲ, ಅವಿನಾಶ್ AVINASH. ಇನ್ನು ತೋರಿಸ್ತೀನಿ. ಅವಿನಾಶ್ ಅವೈ ಅಂತ ಈ ಚಾನಲ್ ಬರುತ್ತೆ. ಈ ಥರ DP ಬರುತ್ತೆ, ಗ್ರೀನ್ ಕಲರು ಬಲ್ಲಿ. ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ? அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ಹಾಂ, ಇದು ಹಂಗಾರೆ ನಮ್ಮ ಐಡಿ ಓಪನ್ ಮಾಡಿ. ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ಐಡಿ ಮೋಹನ್ ಟಿ 124 ಅಂತ ಹೊಡಿರಿ. ಕೌಶಿಕು ಏನದು? ಕೌಶಿಕ್ ಏನು? ಯಾವ ಊರಣ್ಣ? ಬೆಂಗಳೂರು. ಹಾಂ, ಯಾವ ಊರಿಗೆ? ಊಟಿ. ಸಿಂಗಲ್? ಹಾಂ, ಸಿಂಗಲ್ನೇ. ಡಬಲ್ ಇಲ್ಲ. ಮೈಲೇಜ್ ಒಂದು 35. ಹಾಂ, ಫುಲ್ ಟ್ಯಾಂಕ್. ಏನು ಈ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸೆಲ್ಲ ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮಲ್ಲಿ ಇರ್ತೀರಾ? ಮಧ್ಯಾಹ್ನ ಒಂದು 3 ಗಂಟೆ ಆಗುತ್ತೆ. 3 ಗಂಟೆ 4 ಗಂಟೆ ಆಗುತ್ತೆ ಹೋಗೋಕ್ಕೂ. ಹಾಂ, ಬಂಡೀಪುರ ಎಲ್ಲ ಹೋಗ್ತೀವಿ. ಮಂಡ್ಯನಾ? ಮಂಡ್ಯ ಎಲ್ಲೇ ಇದಲ್ವಾ ಮುಂದೆನೇ. ಬರ್ತೀರಾ? ಹಾಂ, ಮಾಡಿ. ಓಕೆ. ಸ್ಲೋ. ಹಾಂ, ಓಕೆ. ಬಾಯ್. ಹಲೋ, ಹುಷಾರು. ಚೆನ್ನಾಗಿ ಓದಿ. ಓಕೆ, ಚೆನ್ನಾಗಿ ಓದಿ. ಓಕೆ, ಬಾಯ್. ಹಾಂ, ಎಲ್ಲ ಬರ್ತೀರಾ? ಎಲ್ಲರೂ ಬರ್ತೀರಾ? ಬಾಯ್ ಎಲ್ಲರೂ ಬಾಯಲ್ಲಿ. ಓಕೆ, ಬಾಯ್. ಹುಷಾರು. ಓಕೆ, ಬಾಯ್. ಓಕೆ, ಬಾಯ್ ಬ್ರೋ. ಬಾಯ್. ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ಓದಿ ಬ್ರೋ. ಓಕೆ ಬ್ರೋ. ಹಾಂ, ಬಾಯ್. ரொம்ப க்யூட்டாக பண்ணுறாங்களே சில பசங்கள்லாம் பாருங்க, க்யூட்டாக பேசிக்கின்னு செட் ஆனால் த்ராட்டல் பண்ணுறேன்னா ஐடினா அப்படின்னு எல்லாம் அவங்களே கேட்குறாங்க. நம்ம வந்து எதுவுமே சப்ஸ்கிரைப் பண்ணான்னு சொல்கிறதுல
யூடியூப்பில் வர ஐயோ இப்போ சின்ன பசங்க அவங்கள்ட்ட இன்ஸ்டாகிராம் இருக்குது. ஆனால் ஓன் பண்ணது இப்போ தான் அவங்களாம் ஒரு இந்த வயசில் இன்ஸ்டாகிராம் இருக்குது. ஆனால் இன்ஸ்டாகிராம் ஐடியில் போய் எனக்கு அம்புனா அப்படின்னு நான் சொன்னேன். அம்புறேன், கண்டிப்பாக அம்புறேன் நான் இன்ஸ்டாகிராமில். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி ஃபாலோ பண்ணி வச்சிரு அப்படின்னு. ஒரு அவங்களே ஒருத்தர் அங்கே ஃபஸ்ட்டில் வந்து ஒருத்தர் கேட்டா இந்த மாதிரி ப்ளாகரா அப்படின்னு. அவன் ஒருத்தர் கேட்டா இவன் ஒருத்தர் செம்ம க்யூட்டாக பேசுகிறாங்க. ஒரு இந்த மனசு இருக்க அதான் கடவுள். ஆத்திகம் பேசும் அடியார்க்கெல்லாம் சிவமே அன்பா. இந்த வயசில் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறாங்க. ஹோட்டல் படிக்கிறேன் அண்ணா இல்லை தம்பி எல்லாம் யூடியூப்லாம் நிறைய பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சரி இங்கே ஒரு தம்பி இங்கேயே பார்த்துங்கிறா அவர். தம்பி ரெண்டு பார்த்தா யாரா இவ அதை உள்ள பார்த்துக்கிறா அப்படின்னு. ஆனால் பட்பட்டா மாடினா மாடினா அவன் பாவம் தம்பிங்க. ஹோட்டல் போன மொத்தம்லாம் நம்மளுக்கு இதாகுது. ஒரு காலத்தில் நான் இதே மொத்தனே அப்படின்னு. 3 பேர் எட்டுன்னு போயிருந்துக்கலாம் ஸ்குவாட் ட்ரிபிள்ஸு. பரவாயில்ல எட்டுன்னு போயிருந்துக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா பின்னாடி எனக்கு கேமராலாம் இருக்குது இல்லையா. ஸோ ஃபுல் நசிகேஷனாக போயிடுச்சு ஸ்குவாட். அது ஆக்சசரிஸ்லாம் இருக்குது இப்போ பின்னாடி. பேக் ஒரு பெருசு நம்ம துணியெலாம் வச்சுக்கிறோம் இல்லையா. ஸோ பேக் வந்து உப்பிட்டுக்கிற மாதிரி பெருசாக இருக்குது பேக்கு. ஸோ இந்த நேரத்தில் வந்து ட்ரிபிள்ஸ் உட்கார வச்சு பேக் வந்து நசிக்கிடும் அப்படின்னு. ஸோ அதுதான் தம்பிகிட்ட சொல்லிட்டு, தம்பி சாயிலா தம்பி ட்ரிபிள்ஸ் ஆகாது தப்பாக வச்சுக்காது அப்படின்னு. நான் பின்னாடி கேமரா ஆக்சசரிஸ்லாம் இருக்குது, போயிடுச்சுன்னா இதாகிடும் அப்படின்னு. நான் நம்ம பின்னாடி உக்காந்த தம்பி வந்து கொஞ்சம் மெலிசா என்ன பண்ணுறாங்கல்ல, அவனை நான் காலியாக மோதி நம்மள மோதி மோட்டாவாக்குறானா. ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அதுக்கு தான் எல்லாம் கண்டிப்பாக இந்த பேக் வந்து நான் ஆக்சசரிஸு இந்த துணியெல்லாம் வைக்கிறேன்னா கண்டிப்பாக ட்ரிபிள்ஸ் எடுத்துன்னு போயிட்டு வரேன்னு. என்ன ஒரு இது கேட்கல அண்ணாட்ட. அண்ணா ಅಣ್ಣ ಯಾವ ಊರನ್ನ ಇದು? ಯಾವ ಊರು ಇದು? ಮಂಡ್ಯ ಸಿಟಿ ಹೋಯ್ತಾ ಇರೋದು ಈಗ. ಅಣ್ಣ ಮಂಡ್ಯ ಸಿಟಿ ಹೋಯ್ತಾ ಇರೋದು. ಮಂಡ್ಯ ಸಿಟಿನಾ? ಇಲ್ಲ ಇದು ಕರೆಂಟ್ ಯಾವುದು? ಇದು ಯಾವುದು? ಇದು ಅನ್ಕೆರೆ. ಇದು ಅನ್ಕೆರೆ. ಓಕೆ ಓಕೆ ಅಣ್ಣ, ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಅಣ್ಣ. பைக்கர்ஸ் இல்லாத ரோடு எவ்வளோ காலியாக இருப்பா சில்லோன்னு. பாருங்க ஸ்கூல் பைக்கர்ஸ் இருந்தா அவனை சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போடுறா நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. அந்த மாதிரி சவுண்டோட போயிருந்துக்கோ நான் வண்டிங்க. ஸோ பைக்கர்ஸ் இல்லாத இப்போ பாரு எவ்வளோ பெரிய செடின்னு நம்மளும் நான் வந்து சின்னதாக பார்த்துக்குவேன் நான். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. பா ஒன்று ஏதோ 10-12 ஃபீட் கிட்ட இருக்குது. ஏதோ ஒன்றுங்க கீழேருந்து மேலே போகுது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க சொல்லிடலாம். அப்படி இதெல்லாம் போனால் அவ்வளோதான். எவ்வளோ பெருசாக இருக்கு பாரு. அது என்ன செடியா இல்லை மரமா நானே ஒன்றும் புரியல. அது என்னன்னே தெரியல. அது நல்லா வந்து அந்த சின்னதாக ஸ்கூல் பார்த்துக்கலாம். கையில் கூட எடுத்துக்கணும் நான் ரொம்ப டைம் ஞாபகம் இருக்குது எனக்கு. ஆனால் இவ்வளோ உண்டு இவ்வளோ பெருசு அவ்வளோ தான் இருக்கும். பட் இது நான் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ 12 ஃபீட் இருக்குது, 15 ஃபீட் கிட்ட இருக்குது. வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? எவ்வளோ பெருசாக இருக்குது. அது ஆக்சுவலாக என்ன பேருன்னு கூட தெரியல. அது செடியா இல்லைன்னா அருகப்புல்லா? அருகப்புல் இல்லை, அருகப்புல் கூட இல்லை. அருகப்புல் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். வேறு எதுவும்
ஓகே ஸ்காட், டைம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 9:35 ஆயிடுச்சு. புல்லட்னா அதுதான் புல்லட்டு. அங்கே போய்ங்கிற பாரு புல்லட்டு என்ன சவுண்டுப்பா. சார் BS4 மாடல் நினைக்கிறது. அதான் அண்ணா வந்து எக்ஸாஸ்டெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு புட்டு போய்ங்கிறாரு. அதுக்குள்ள கம்பேர் பண்ணால் நம்மளுக்கு பாரு சவுண்ட் ஒன்றுமே இல்லை. அதை சவுண்டு கேட்டு பாருங்க சார். அந்த பீட் ஒன்று கேளுங்க. ஒரு செகண்ட் இது பக்கத்தில் போகிறேன். செம்மையாக இருக்குல்ல. ஹெல்மெட் போட்டுக்கணும். இதுக்கோ வைசர் போட்டுக்கலான்னு எனக்கு உள்ளே கேட்குது. எனக்கு அவருக்கு எப்படி இருக்கோ இதுக்கோ அவர் ஹெல்மெட் போடல வேறு. அவருக்கு எப்படி இருக்கோ காது வேறு லெவல் இல்லை. எனக்கு அந்த மாதிரி தான் ஆசஸ் போடலண்ணே. அந்த மாதிரி புல்லட்டில் அந்த மாதிரி சவுண்டு போடணும். போட்டுன்னு அது என்னடா சொன்னான் அவன்? எனக்கு அந்த மாதிரி தான் ஆசஸ் போடலண்ணே. அந்த மாதிரி புல்லட்டில் அந்த மாதிரி சவுண்டு போடணும். போட்டுன்னு அப்படியே பீட் வந்து வேறு மாதிரி இருக்குது. எங்கே நம்ம எங்கன்னா போய் ஷோரூமில் போய் கேட்டால் இல்லை சர்வீஸ் சென்டரில் எங்கன்னா போய் கேட்டேன் யார் பாரு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ப்ரோ வானாங்க ப்ரோ BS6 வண்டி போடவே போடாதீங்க. BS6 வந்து எக்ஸாஸ்ட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இன்ஜின் லைஃப் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும் உங்களுக்கு அப்படின்னு. அது பரவாயில்லனா ஓகேனா சொல்லி போட்டு தர்றேன் அப்படின்னு. இப்போ நார்மலாக வந்து இன்ஜின் லைஃப் வந்து ரொம்ப நாள் வரும். அதே நீங்கள் வந்து BS6 வந்து நீங்கள் எக்ஸாஸ்ட்லாம் மாற்றி போட்டிங்கன்னா இன்ஜின் லைஃப்லாம் வந்து ஒரு 2 இயர்ஸ் அப்படி தான் வரும். மறுபடியும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் இன்ஜினு. சும்மா ஞாபகம் அதோட இந்த சவுண்ட் வச்சு ஓட்டுங்க அப்படின்றாங்க. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. என்ன பண்ணுறது, கட்டி போட்டாங்களே நம்ம கையே கட்டி போட்டாங்களே. எதை பண்ண முடியாது. BS4லாம் இருந்தால் சொல்ல வேணும். பேத்துன்னு போய் மாற்றிட்டு போகிறேன்னு. ஐய் புகவா இல்லைண்ணா அது பார்க்கலாம். சவுண்டு பொண்ணு ஓட்ட தான் பிடிக்கும் ரொம்பன்னு. ஓகே ஸ்கூல் இதில் வீடிங்க என்ன பண்ணிங்க நம்ம சேனல் புதுசாக நம்ம மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் போகிறது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன லைட்டாக சென்டேமெண்ட் மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சின்ன பசங்க டோட்டல் பண்ணா ஆனால் எவ்வளோ மைலேஜ் இருக்குது, ஆனால் நான் டோட்டல் பண்ணிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மனசில் சின்ன ஒரு மாதிரி. ஏன்னா வந்து முன்னாடி நானே இந்த மாதிரி சொல்லேன். ஆக்சுவலாக ஒரு வண்டி ரவுண்டு கேட்கறதுக்கே வந்து அங்கங்கே போய் அள்ளி வரணுன்னு ரொம்ப எவ்வளோ கிலோமீட்டர்ஸாக ட்ராவல் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு ரவுண்டு கேட்குறது வண்டி கிளறன்னு. ஸோ நானே இதே மாதிரி தான் வேறு அவங்க வண்டிங்க ஓட்டினா வந்து நானே ட்ராட்டில் பண்ணிட்டா அப்படின்னு. யார் ரீசெண்டாக இப்போ கூட பார்த்துக்கிங்க நம்ம அந்த கோலா ரைடு போயிருந்தாங்க. அதில் கூட பார்த்துக்கோங்க சூப்பர் பைக்கை வந்து. ஆனால் இஃப் யூ டோன்ட் மைக் நான் ஜஸ்ட் ட்ராட்டல் அப்படின்னு சொல்லிப்பேன். ஸோ அதை பார்க்க போது என்ன பார்க்குற மாதிரி அந்த இடத்துல என்ன பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு மாதிரி இருக்குது. இப்போ கூட எனக்கு ஒரு மாதிரி பேசுவாங்க ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ பார்த்துக்கலாம் எல்லாமே. ஓகே சொல்லி இதோட வீடியோ நினைப்பீங்க. நம்ம சொல்கிறாங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆனால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் போட்டு சொன்னால் வந்துச்சு வரும். எங்கள் போனால் ஹெல்மெட் போடுவோம். பாய்.